பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவனுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? சங்கீதம் 138 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். Psalms chapter 138 verse 6. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? கர்த்தர் உயர்ந்தவரமாக இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் செழிப்பு இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதி என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். யார் உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் உங்களை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களை ஆதரிக்க ஒரு தகப்பன் உண்டு. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஏசப்பாவை நம்புறீங்களோ, ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்களோ, இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றி, உங்கள் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வானத்தைய பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், உன்னதமான தேவன் உங்களை நோக்கி பார்க்கிறார். யார் உங்களை காண்கிறாங்களோ இல்லையோ, யார் உன்னை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஏசப்பா உங்களை பார்க்கிறார். அதுதான் வசனம் எப்படியா சொல்கிறது? கர்த்தர் உயர்ந்தவராக இருந்து தாழ்மை உள்ளவர்களே நோக்கி பார்க்கிறார். ஒருவேளை உன்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய குடும்பத்தில் உனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா? என் வாழ்க்கை இப்படியே இருக்குமா? நான் தரித்திரத்திலே இருப்பேனா? எனக்கு ஒரு செழிப்பு இருக்காதா? நான் செய்கிற கையின் பிரயாசத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியாதா என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? தாழ்மை உள்ள உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். எந்த மனுஷனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்குதுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்கள் தாழ்மையான ஒரு சூழ்நிலை, எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை நிமித்தம் பலவிதமான நிந்தைகள், பலவிதமான அவமானங்கள். ஆனால் தாழ்மை இருந்த எங்களை ஏசப்பா கண்ணோக்கி பார்த்தார். ஏசப்பா எப்போ எங்களை கண்ணோக்கி பார்த்தாரோ, ஏசப்பா எங்கள் தாழ்மை சூழ்நிலை மாற்றினார். இன்றைக்கு ஏசப்பா எங்களை கை தூக்கி எடுத்து, இந்த தாழ்மை இந்த சூழ்நிலத்தை தூக்கி எங்களை எடுத்து இன்றைக்கு ஏசப்பா எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலை மாற்றி மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான சகோதரி, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் கூட நீ நினைக்கிறியா, எனக்கு உதவி செய்ய யாரே இல்லை, என்னை விசாரிக்க யாரே இல்லை, என்னை கண்ணோக்கி பார்க்க யாரையில கலங்கி கொண்டிருக்கியா? இன்றைக்கு ஏசப்பா உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஏசப்பா உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசப்பா உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா உன்னுடைய தாழ்மை சூழ்நிலை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. இன்றைக்கு எந்த காரியத்தில் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எந்த காரியத்தில் உனக்கு செழிப்பு இல்லை, எந்த காரியத்தில் உன்னுடைய காரியம் தோல்வி அடைஞ்சிருக்கோ, இன்றைக்கு ஏசப்பாவை நீ நோக்கி பார்க்கும் போது உன்னை காண்கிற தேவன் உன் வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலையை மாற்றி உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறா. நீ விசுவாசித்தால் இன்றைக்கு ஏசப்பா உன் சூழ்நிலையை மாற்ற போறா. உன் குடும்பத்தை மாற்றி உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் வாக்கு கொடுத்திரு ஏசப்பா, நீர் உன்னதமான தேவன் ஏசப்பா, எங்களை நோக்கி பார்க்கிற தேவன், தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிற இந்த வார்த்தையின் படியாப்பா, யாரெல்லாம் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் செழிப்பு இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, என் வாழ்க்கையில் தரித்திரம், என் வாழ்க்கையில் வறுமை, எல்லா சூழ்நிலையை மாற்றுவீராகப்பா. நீ காண்கிற தேவனாக இருந்து ஏசப்பா என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராகப்பா. எல்லா சூழ்நிலை மாற்றியப்பா என் ஜனங்களை உயர்த்தி நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வார்த்தை அனுப்பியப்பா என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என் தேவன் நீங்கள் அற்புதங்களை செய்ததுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.